Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு biology lesson 14 long answer 1 படிக்கலாம். How do plants absorb water? Explain. உங்க bookல page number 201ல இந்த answer இருக்கு. There are millions of root hairs on the tip of the root which absorb water and minerals by diffusion. ரூட்டோட டிப்ல millions of root hairs இருக்கும். ஸோ இது மூலமாக தான் வாட்டரும் மினரல்ஸ்னா இப்போ சாயிலில் ஆல்ரெடி இருக்க மினரல்ஸ் அண்ட் தென் நம்ம மேன்யூர்ஸ் போடுறோம் அதில் இருக்க மினரல்ஸ் இது எல்லாமே அப்சார்ப் ஆகும் அண்ட் இட் இஸ் அப்சார்ப்டு பை அ ப்ராசஸ் கால்டு டிஃப்யூஷன். டிஃப்யூஷன்னா என்ன? மூவ்மெண்ட் ஆஃப் எனி பார்ட்டிகல், கேஸ், லிக்விட் ஆர் டிசால்வ்டு சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். எந்த இடத்துல அந்த சப்ஸ்டன்சஸ் அதிகமான கான்சன்ட்ரேஷன்ல இருக்கோ அங்கிருந்து கம்மியா அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்க ஏரியாவுக்கு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகிறது தான் டிஃப்யூஷன் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரூமோட ஒரு கார்னர்ல பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணா கொஞ்ச நேரத்துல ரூமோட எல்லா இடத்துலயும் பெர்ஃப்யூம் ஸ்மெல் வரும். தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டிஃப்யூஷன். ஸோ இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமா தான் வாட்டரும் மினரல்ஸும் அப்சார்ப் ஆகுது. இந்த ரூட் ஹேர்ஸ், அடுத்தது ரூட் ஹேர்ஸோட ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்றோம். அது எப்படி இருக்கும்? ரொம்ப ஒல்லியா இருக்கும், தின் வால்ட் அண்ட் லாங் த ஸ்லெண்டர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எபிடெர்மல் செல். எபிடெர்மல் செல்னா என்ன? செல் தட் ஃபார்ம்ஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் அ பிளான்ட் ஆர் அனிமல் பாடி. பிளான்ட் ஆர் அனிமல் பாடியோட அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல இருக்க அந்த செல்ஸ் தான் எபிடெர்மல் செல்ஸ்ன்னு சொல்றோம். அந்த எபிடெர்மல் செல்லோட லாங் எக்ஸ்டென்ஷன், ஸ்லெண்டர் எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ரூட் ஹேர்ஸ். அண்ட் தே இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அப்சார்ப்ஷன். எப்படி? ஏன்னா அதுதான் மில்லியன்ஸ் ஆஃப் ரூட் ஹேர்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ சப்போஸ் ஒரு 4-5 ரூட் ஹேர் இருந்துச்சுன்னா கம்மியாக தான் வாட்டர் அப்சார்ப் ஆகும். இப்போ இங்கே மில்லியன்ஸ் ஆஃப் ரூட் ஹேர்ஸ் இருக்கப்ப ஏரியா ஆஃப் அப்சார்ப்ஷனும் அதிகமாக இருக்கும். பாத்வே ஆஃப் வாட்டர் அப்சார்ப்டு பை ரூட்ஸ். ஒன்ஸ் த வாட்டர் என்டர்ஸ் த ரூட் ஹேர்ஸ், த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இன் த ரூட் ஹேர் செல்ஸ் பிகம் மோர் தேன் தட் ஆஃப் த கார்டெக்ஸ். இப்போ ரூட் ஹேர் செல்ல வாட்டர் என்டர் ஆனதோ இந்த இடத்துல ரூட் ஹேர் செல்ல என்னவா இருக்கும்? வாட்டர் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், வாட்டர் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ உள்ள இருக்க நெக்ஸ்ட் லேயர், அந்த கார்டெக்ஸ் லேயர்ல வாட்டர் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அப்போ ஏற்கனவே நம்ம படித்தோம், டிஃப்யூஷன்னா என்ன? ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகுது. ஸோ இந்த இடத்துலையும் வாட்டர் இங்கே இருந்து இங்கே மூவ் ஆகும். இந்த இடத்த கார்டெக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ கார்டெக்ஸ்க்கு மூவ் ஆகும். Thus, water from the root hair moves to the cortical cells by osmosis and then reaches the xylem. Osmosis processனா என்ன? ஆஸ்மோசிஸும் டிஃப்யூஷன் மாதிரி தான். ஒன்லி டிஃபரன்ஸ், திஸ் இஸ் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அலோன். இதுல மூவ்மெண்ட் ஆஃப் எனி பார்ட்டிகல்ஸ்ன்னு சொன்னோம். கேஸா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், டிசால்வ்டு சப்ஸ்டன்சஸா இருக்கலாம். ஆனா இதுல மூவ்மெண்ட் ஆஃப் ஒன்லி வாட்டர் ஃப்ரம் a region of higher concentration to லோயர் கான்சன்ட்ரேஷன். எங்க வாட்டர் அதிகமா இருக்கோ அங்கிருந்து வாட்டர் மாலிகுல்ஸ் மூவ் ஆகும். எங்க மூவ் ஆகும்? வாட்டர் கம்மியா இருக்க இடத்துக்கு மூவ் ஆகும். அதுதான் ஆஸ்மோசிஸ்னு சொல்றோம். அண்ட் தென் ரீச்சஸ் த xylem. அடுத்தது xylemக்கு அது ரீச் ஆகும், xylem வெசல்ஸ்க்கு. ஃப்ரம் தேர் த வாட்டர் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். இப்போ xylem போனதுக்கு அப்புறம் இங்கிருந்து ஸ்டெம்க்கும் லீவ்ஸுக்கும் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஃப்ளோ. இதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இந்த ஃபுல் பேரை நீங்கள் எழுதிடலாம். ரூட் ஹேர் செல்ஸ்லேருந்து கார்டெக்ஸ்க்கு போகுது, கார்டெக்ஸ்லேருந்து xylemலேருந்து ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ். இந்த டயக்ராமும் வரைஞ்சு பார்த்துக்கோங்க. த டிரான்ஸ்வர்சல் செக்ஷன் ஆஃப் ரூட் ஷோயிங் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் சாயில் டு xylem. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இன்டு த ரூட் செல்ஸ். ரூட் செல்ஸ்க்குள்ள வாட்டர் மூவ் ஆகுறப்ப என்னென்ன விதமாக மூவ் ஆகுது? Once water is absorbed by the root hairs, it can move deeper into root layers by two distinct pathways. இப்போ ரூட் ஹேர்ஸ் வாட்டர் அப்சார்ப் ஆனதும் உள்ளுக்குள்ள இருக்க ரூட் லேயருக்கு 2 விதமா அது மூவ் ஆகலாம். ஒன்று அப்போபிளாஸ்ட் பாத்வே, இன்னொன்று சிம்பிளாஸ்ட் பாத்வே. அப்போபிளாஸ்ட் பாத்வேனா என்ன? The apoplastic movement of water occurs exclusively through the intercellular spaces and walls of the cells. இப்போ நீங்க இந்த டயக்ராம்ல பாருங்க, இந்த கிரீன் கலர்ல போட்டிருக்கிறது தான் அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட். இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்கா இது செல் வால், இந்த டார்க் ப்ரௌன்ல இருக்கிறது செல் வால். ஸோ வாட்டர் பாத்தீங்கன்னாக்கா இந்த செல் வால் வழியாவும் செல்ஸுக்கு நடுவுல இருக்க ஸ்பேசஸ் வழியாவும் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு அது போகுது.
இதுதான் அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட். இப்ப இது என்ன பண்ணுதுன்னா, இந்த பிளாஸ்மா மெம்பரேனை கிராஸ் பண்ணி போறது கிடையாது. இப்ப நீங்க சிம்பிளாஸ்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்படி போகுது. கிராஸ் பண்ணி எல்லா செல்லோட பிளாஸ்மா மெம்பரேன், சைட்டோபிளாசம் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போகுது. இது வந்து அப்படி கிடையாது. உள்ள அந்த செல் வால்லையும் அந்த கேப்புக்கு நடுவுலயும் பூந்து பூந்து போறனால திஸ் மூவ்மெண்ட் இஸ் ஃபாஸ்டர். அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட் டஸ் நாட் இன்வால்வ் கிராசிங் த செல் மெம்பரேன். திஸ் மூவ்மெண்ட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் த கிரேடியன்ட். அப்படின்னா என்ன மீனிங்? கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும் இந்த மூவ்மெண்ட். அதாவது ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும் வாட்டர். அதை தான் சொல்றாங்க. திஸ் மூவ்மெண்ட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் த gradient. அடுத்தது simplest pathway. In this method, water molecules move to the adjacent cells through the plasma membrane, cytoplasm and plasmodesmata. இப்போ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிம்பிளஸ்ட் மூமெண்ட் எப்படி போகுது? இப்படி ஸ்ட்ரைட்டா போகுது. அதாவது செல்ஸ் அக்ராஸ் த செல்ஸ் இட்ஸ் கோயிங். அப்போ அது என்னென்னலாம் கிராஸ் பண்ணணும்? சைட்டோபிளாசம் கிராஸ் பண்ணணும், பிளாஸ்மா மெம்பரேன் கிராஸ் பண்ணணும், பிளாஸ்மோடெஸ்மேட்டா கிராஸ் பண்ணணும். ஸோ அதனால இது ஸ்லோவா இருக்கும். சிம்பிளஸ்ட் பாத்வே இஸ் ஸ்லோயர். திஸ் மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஸ்லோ ஆஸ் வாட்டர் மூவ்ஸ் த்ரூ பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ அந்த பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக பிளாஸ்மா மெம்பரேன் மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க. And then last point, it is in accordance to the concentration gradient. இதுக்கும் அதே மீனிங் தான். இந்த லைன் ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அப்போபிளாஸ் பாத்வே அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சிம்பிளாஸ் பாத்வே ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். நீங்க ஒரே சென்டென்ஸ் ரெண்டுக்கும் எழுதிக்கலாம். அதாவது the movement of water is depends on the கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். அப்படின்னா என்ன மீனிங்? ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும் வாட்டர். அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் அன் ஈஸி கொஷின். இந்த டயக்ராம் வரைஞ்சு பார்த்துட்டு லேபிளிங் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி கொஷின் அண்ட் இட்ஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கிளிக் ஆன் த லைக் பட்டன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிளிக் ஆன் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.